ஐயா, என்னம்மா? போன திங்கக்கிழமை நைட்டு அதோ அந்த வீட்டுக்காரரை யாரோ கொலை பண்ணிட்டு ஓடி போயிட்டுதா சொல்றாங்கல்ல. அப்போ நீங்க இங்கதான் டியூட்டில இருந்தீங்களா? ஆமாம்மா. கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடின ஆளை பாத்தீங்களா? சத்தம் தான் கேட்டுச்சு, ஆளை பார்க்க முடியல. எது கேக்குறீங்க? கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் எப்படி இருந்தான், குள்ளமாவா உயரமாவா, கருப்பா செவப்பா, இதெல்லாம் தெரிஞ்சதானே கண்டுபிடிக்க முடியும். ஆமாம்மா, அதுவும் வாஸ்தவம் தாம்மா. அப்போ ஒண்ணு செய்யுங்க, கொலை நடந்த வீட்டுக்கு எதிர் ரோட்ல மூளையில ஒரு பிச்சைக்காரன் படுத்திருப்பான். அவங்கிட்ட போய் கேளுங்க. அவர் தினமும் ராத்திரி அங்கதான் வந்து படுப்பாரு. அவர்கிட்ட கேட்டா கரெக்டா சொல்லுவாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாங்கம்மா. இல்ல ஏறு உள்ள ஆன் சொல்றேன். ஏய் யாரா நீங்க? கண்டுபிடிக்காத. ஏறு உள்ள. உள்ள போ. ஏறு சொல்றல. ஏய் அடிச்சனா. ஏறு உள்ள. ஏய் போடா உள்ள. ஏறு. விடுங்கடா. போ உள்ள. ஏற வண்டியா. கடவுளே, அம்மா. சுந்தர், நந்தினி இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லப்பா. போன் போட்டா போகவே மாட்டேங்குது. போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. எங்க போனாலும் இந்நேரத்துக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாலாமா? நீ மாலதிய பாக்குறதுக்காக கிளம்பி போனதும் நந்தினி அந்த லேண்ட் ஓனர் கொலை விஷயமா கொஞ்சம் பேரை விசாரிக்க வேண்டியது இருக்கு, போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன்னு கிளம்பி போனப்பா. என்னப்பா? சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. ஆமாப்பா. நந்தினிக்கு எதுக்குமா இந்த வேண்டாத வேலையெல்லாம்? நான் சொல்லிதான் கேட்கல. நீங்களாவது அவகிட்ட எடுத்து சொல்லி கேட்க வச்சிருக்கலாம்ல. எல்லாம் ஒண்ணுக்கு 10 தடவை படிச்சு படிச்சு சொல்லி பார்த்துட்டேன். முடியாதுன்னு சொல்லிட்டு போறவள இழுத்து பிடிச்சு வீட்டுல கட்டி போடவா முடியும் சொல்லு? அதான் கடவுள்கிட்ட என் பையனை சீக்கிரமா வர வச்சு இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வை கடவுளேன்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். இத பாரு, வேற என்னால என்ன செய்ய முடியும் சொல்லு? நேரம் போய்கிட்டு இருக்கு, போய் எங்கன்னு தேடி பார்த்து கூட்டிட்டு வாப்பா. சரிம்மா, நீங்க பயப்படாம தைரியமா இருங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிப்பா. எங்க போனாலும் என்னாச்சோ சொன்னா கேட்கணும். வர வர என் பேச்சு கேட்கறது இல்ல, ஒண்ணும் இல்ல. நிறுத்துங்கடா, வண்டி நிறுத்துங்க. ஏய் இறங்கில. ஏய் என்னடி முறைக்கிற? இதோட நீ பண்ற என்கொயரி எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சிரு. இதோ பாரு பாப்பா, இதுக்கு மேல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சாட்சியங்களை ரெடி பண்ணியே திருவண்ணா அடம்பிடிச்சேன்னு வையி, அடுத்த முறை இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் இறக்கி விட்டு போக மாட்டோம். உன்னை தூக்கிட்டு போய் கண்டந்துடமா வெட்டி கடல்ல போட்டுருவோம். ஜாக்கிரதை. இத பாருங்கடா, நீங்க மட்டும் இல்ல, அந்த அர்ஜுன் உங்களை மாதிரி இன்னும் எத்தனை பேரை அனுப்பி வச்சாலும் நான் அடங்க மாட்டேன். சாட்சிகளை ரெடி பண்ணி லேண்ட் ஓனரை அர்ஜுன் தான் கொலை பண்ணான்னு நிரூபிக்காம ஓய மாட்டேன். அப்ப சாகுறதுக்கு ரெடி ஆயிட்டேன்னு சொல்ல வரையா? ஆமா, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, விஸ்வம் நிரபுறதுன்னு ப்ரூவ் பண்ணியே தீருவேன். ரொம்ப பேசுற? ஏய் 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 போடி. ஏய் ஏறா. ஏறா வண்டியா.
ஆட்டோ நிறுத்துங்க. வண்டி எடுங்க. இப்படி போங்க. இந்த பக்கம். நேரா போங்க. நிறுத்துங்க. அப்படியே நிறுத்துங்க. இந்த பக்கம் போங்க. அப்படியே நேரா போங்க. வண்டி நிறுத்துங்க. நந்தினி, 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 என்னாச்சு நந்தினி? நந்தினி, உன்னை தனியா வர வேண்டாம்னு சொன்னல. பாரு, இப்ப உன்னை யாரோ ஒருத்தர் அடிச்சு போட்டு போயிருக்காங்க. அண்ணே, அண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. வாங்கண்ணே. அதோ வரண்ணா. புடிங்கண்ணே. அது பசங்க. புடிங்கண்ணே. ஏதோ உனக்கு என்ன நடந்துச்சு? எங்க எந்த நிலைமையில கிடந்தன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் தான் உன் கூட வரேன்னு சொன்னேன்ல. கேட்காம போய் இப்ப என்ன சாதிச்ச? அர்ஜுனோட ஆளுங்க உன்னை அடிச்சு தூக்கி ரோட்ல வீசி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. மூச்சு பேச்சு இல்லாம கிடந்த. ஏதோ லாரியோ பஸ்ஸோ மேலே ஏறி போயிருந்தா என்ன ஆகும்? போய் சேர்ந்திருப்பேன். நீ போய் சேர்ந்திருப்ப. நாளைக்கு விஸ்வா வந்து கேட்டா நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? சுந்தர ஆட்டோல இருந்து உன்னை தூக்கிட்டு வந்து கட்டில்ல போடும்போது கட்டில்ல கிடக்கிறத பார்த்தப்ப என் உசிறு என்கிட்டயே இல்லம்மா. நம்ம கும்பிடுற தெய்வம் தான் உன்னை காப்பாத்திங்க கூட்டிட்டு வந்திருக்கு. தெரியாம தப்பு பண்ணாதான் தெய்வம் காப்பாத்தோம். தெரிஞ்சே பண்ணா கை விட்டுடும். இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத. நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணவங்கள கண்டுபிடிக்க போனேன். அத போய் தப்புன்னு சொல்றீங்களே. எங்க பேச்சு கேட்காம நீ தனியா போனது தப்பு இல்லாம வேற என்ன? யார அவனுங்க? அர்ஜுனோட ஆளுங்க. அது தெரியும். வேற யார் இந்த வேலையை செய்ய போறா? ஆமா, இதுக்கு முன்னாடி அவனுங்களை நீ பாத்திருக்கியா? இல்ல, எல்லாருமே புதுசு. நான் லேண்ட் ஓனர் வீட்டுக்கு பக்கத்துல டியூட்டி பார்த்துட்டு இருந்த வாட்ச்மேன் கிட்ட விசாரிச்சுட்டு ஒரு வயசானவரை பார்க்க போயிட்டு இருந்தேன். அப்போதான் கார்ல வந்து என்னை கடத்திட்டு போய் அடிச்சு போட்டாங்க. நான் அந்த வயசானவரை பார்த்திருந்தா கொலையாளி யாருன்னு துப்பு கிடைச்சிருக்கும். அது தெரிஞ்சுதான் வழி மறைச்சு என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. சரி விடு. கெட்ட நேரத்திலே ஒரு நல்ல நேரங்கிற மாதிரி உன் உயிருக்கு எதுவுமே ஆகல. இத பெரிய பாடமா எடுத்துக்கிட்டு கொலையாளி யாருங்கிறத விசாரிச்சு கண்டுபிடிக்கிற வேலையை இதோட விட்டுடு. விஸ்வா வரும்போது வரட்டும். அவன் வந்தா உண்மை தெரிஞ்சிடும். ஆமாமா, இனிமே நீ இந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே போக கூடாது. கண்டிப்பா விஸ்வா உன்னை தேடி வந்துருவாம்மா. அவன் வரும்போது நீ உசுரோட இருக்கணும். இது பாரு, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் இந்த அத்தையும் இருக்க மாட்டேன். அத மனசுல வச்சுக்கிட்டு அவன் வர வரைக்கும் நீ வீட்லயே இரு. முடியாத அத்தை. இன்னும் 2-3 நாளுக்குள்ள
அந்த கொலைகாரன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். அதுக்காக நான் வெளியில போய் தான் ஆகணும். அப்படின்னா நானும் உன்னோட வரேன். என்ன வேண்டான்னு சொல்லிட்டு நீ மட்டும் போகாத. அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் என்ன கோகாரனா மாத்திராத. ஏன் இப்படி ஒரு கனவு வந்துச்சு? ஐயோ.
மரகதம்மா, அம்மா மரகதம்மா. என்னங்க, என்ன வேணும்? ஏமா எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கோம்? எப்பவும் மாதிரி தானே இருக்கோம். அதுதான் இப்ப பிரச்சனையே. முன்னாடிதான் 1க்கு 3 குடும்பமும் ஒரே வீட்டுல இருந்தீங்க. ஆளுக்கு ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு போலீஸையும் ரவுடிகளையும் வீட்டுக்கு வர வச்சுட்டு இருந்தீங்க. வீட்டுல கொஞ்சம் கூட அமைதி இல்லாம இருந்துச்சு. அடிதடிக்கும் பஞ்சாயத்துக்கும் தினமும் பஞ்சம் இல்லாம இருந்தது. இப்போ ஒரு குடும்பம் தானே இருக்கீங்க. இப்பவும் அதே மாதிரி நடந்தா எப்படிமா? இப்போ எந்த ரவுடியும் இங்க வரலையே, அப்புறம் எதை வச்சு கேள்வி கேக்குறீங்க? உங்க மருமகன் நந்தினியை வச்சுதாமா சொல்றேன். உங்க மருமகன் நேத்து ராத்திரி வெளியே எங்கேயோ போய் ரவுடிங்க கிட்ட சண்டை போட்டு அடி வாங்கி இருக்கிறா. மூச்சு பேச்சு இல்லாம ரோட்ல மயங்கி போய் கிடந்திருக்கா. அதனாலதான் சுந்தர் போய் ஆட்டோல அவளை தூக்கி போட்டு கொண்டு வந்து இறக்கி இருக்கிறான். எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏற்கனவே சுந்தருக்கும் நந்தினிக்கும் அப்படி இப்படின்னு ஊரு முழுக்க ஒரு நம்பிக்கை ரெக்கை கட்டி பறந்துட்டு இருக்குது. என்ன பறந்துட்டு இருக்கு? என்ன நான் சொல்றது? ஐயங்க அது வந்து உங்களை இந்த வீட்டுல குடி வச்சதால என்னோட மானவ மரியாதை எல்லாம் காத்துல பறந்துட்டு இருக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் என்ன உங்களுக்கு இருக்கா என்ன? இல்லன்னு ஏவாயால எப்படி சொல்லுவேன்? என்ன யோசிக்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்க. அதுதான் பறந்துகிட்டு இருக்குன்னு சொன்னேனே, அப்புறம் எப்படி இருக்கும்? அதை விடு கழுத. அது இருந்து என்ன வரப்போகுது, இல்லாட்டி என்ன போக போகுது? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. கேட்டு தொலைங்க. இது வரைக்கும் உங்க வீட்டுல இருந்து ஆம்பளைங்க தான் வெளியே போயிட்டு சண்டை போட்டு அடி வாங்கிட்டு வந்தீங்க. வாங்கிட்டு வந்தீங்க, குடுத்துட்டும் வந்தீங்க. குடுக்கல் இருந்தா வாங்கல் இருக்கும், வாங்கல் இருந்தா குடுக்கலும் இருக்கும். அதெல்லாம் ஆம்பளைங்க சமாச்சாரம். ஆனா உங்க வீட்டு பொம்பளை வெளியில போய் ரவுடிங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கிறது அவளை ஒன்னும் நல்லதா படல. அது உங்க வீட்டு ராசி அப்படி. என்ன நீ இப்படி சொல்லிட்ட? என் வீட்டு ராசியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒரிஜினல் வாஸ்து சாஸ்திரப்படி ஒவ்வொரு அங்குலத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வடிச்சு கட்டியிருக்கிறேன். அதனாலதான் நானும் என் பொண்டாட்டியும் எந்த குறையும் இல்லாம ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிச்சு ரசிச்சு அனுபவிச்சு வாழ்ந்துச்சீங்க. இத்தனை வயசு ஆனதுக்கு அப்புறமா ஒரு குழந்தைங்க இல்ல வாஸ்து சாஸ்திரம் பாக்குறாரா? வாஸ்து சாஸ்திரம் என் வாயை கிளறாதீங்க, அப்புறம் ஏதாவது சொல்லி தொலைஞ்சிட போறேன். போங்க அந்த பக்கம். நிறுத்து. யாருக்கு குழந்தை இல்லைன்னு நினைக்கிற? என் பேர் என்ன? குழந்தைசாமி. பேர்லயே ஒரு குழந்தையை பெத்து வச்சிருக்கிற மகா பாகியவான் இந்த குழந்தைசாமி. நாசமா போச்சு. TN09J 6687. மாமா இருப்பா இருப்பா, இன்னும் பேச வேண்டியிருக்கு. அதுக்குள்ள போயப்பா. ஏமா நில்லுமா, ஏமா நில்லுமா, நில்லு மரகதம்மா. நான் பேச வந்ததை பேச வேணாமா? பேசுங்க. யார் வேண்டானது? அட பாரு, பெரிய மனுஷன்னா கொஞ்சம் கூட பேச்சையை மதிக்காம கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம இப்படி சடக்குன்னு போனா எப்படி? எப்படிதான் கொடுப்பாங்க? அதான் உன் மானம் காத்துல பறந்துட்டு இருக்குது. கை கேட்ட தூரத்துக்கு பறந்து வரட்டும். அப்ப லவக்கனை ஏட்டி பிடிச்சி கக்கத்துல சொருவிக்கிறேன். அப்புறம் வந்து வச்சுக்கிறேன் என் கச்சேரிய. என்ன நான் சொல்றது? அது சரி, இதையே சொல்லிட்டு நீ. என்ன நந்தினி? TN09J 6687. புரியலையே. கார் நம்பர் மாமா. எந்த காரு? என்ன கடத்திட்டு போய் அடிச்சு தூக்கி போட்டாங்களே, அந்த கார் நம்பர். நைட்ல இருந்து இப்ப வரைக்கும் யோசிச்சுட்டே இருந்தேன். ஞாபகம் வந்துருச்சு. இந்த நம்பரை வச்சு கார் யாருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு போனா அந்த ரவுடிங்களை புடிச்சிடலாம். அப்புறம் அவங்கள கோர்ட்ல நிறுத்தி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க வச்சு அர்ஜுன ஜெயிலுக்கு அனுப்பிடலாம். அப்படி அடுத்த நாளே விஸ்வா வந்து சேர்ந்துருவாரு. வாங்க மாமா போலாம். சரியான ஐடியா தான். வா நந்தினி போலாம். போப்பா. வரேன்.